என்றால் நீலகண்டன் ஒருவருக்கொருவர் வாதாபி சூரன் நீலகண்டன் சண்டை செய்கின்ற போது சிறுபிள்ளை என்று பாராமல் அவன் விட்ட சரத்தினால் நீலகண்டன் அம்மா என்று இந்த பிரபஞ்சத்தில் விழுந்தான். அப்போது அருகாமல் இந்த வன்னியராஜன் கண்மணி நீலகண்டா, உனக்கு நான் போ என்று வனம் தரவில்லை, போடா என்று தாமாவும் தரவில்லை. மறித்து பேசி அரக்கனோடு சண்டை செய்து இந்த நிலைமை ஏற்பட்டு விட்டதே. உன் உயிர் கொண்டானால் என் காமாட்சிக்கு கெட்ட பேர் வருமே, உன் தந்தைக்கு உன் தாய்க்கு என்ன பதில் சொல்வேன் என்று அவனை மனதை தேய்ச்சி ஒரு வரகம் அமைத்து அகோர கோபத்தோடு இரண்டாவது முறையாக நாகா வரம் பெற்ற அரக்கனோடு வன்னியரக்கன் சண்டை செய்கிறாங்க. ஐயா வரம் பெற்ற சூரனும் ஆனால் இன்றைக்கும் இருக்கிறது. மன்னிப்பு கேட்டால் வாயு உண்டு என்று பாராமல் என் பிள்ளையை நீ அடித்திருக்கிறாய். இனி உன்னை விடமாட்டு அழிய கோபம் வந்துவிட்டது. அதனால்தான் என்னை என் அம்மனாகிய காமாட்சி அம்மன் அக்கினி உட்பவித்து என்னை அழிப்பதற்கென்ற படைத்து விடவே எத்தனை பானம் போட்டு என்ன பண்ண போறேன்? என் கையா என்ன என்று தெரியாமல் என்னிடம் ஓதுங்க. ஆனால் அடே அரக்கனே, இப்பொழுது உன்னை பார்த்தால்
எனக்கு அவன் வெட்டியா உன்னை பார்த்தால் எனக்கு எத்தனை வருஷம் உனக்கு நான் சொல்லிக் கொண்டேன். ஆனால் கேட்கவில்லை. ஆனால் இன்னைக்கு உன்னை பார்த்தால் எனக்கோ பரிதாபமாக இருக்கும். இப்ப கூட என் அன்னையை படித்து ஆங்காரம் இருக்கிறது. இப்படி நிற்கிறையே என்ன உருவத்தில் நிற்கிறாய் தெரிகிறதா? உன் தாய் எப்படி பெற்றாலோ ஆடை ஆபரணம் கையில் இருக்க ஆயுதம் உன் படை பலம் அத்தனையும் இறைந்து நீ பிறந்த எப்படி பிறந்தையோ அந்த மாதிரி நிற்கின்றாய். அதாவது எனக்கு மனம் ஆமா கையில் அரசனையோ வீரனையோ ஆண்மகனை அழிப்பதற்கு எங்களுக்கு அழகல்ல. ஆதலால் உன்னை இன்று போய் கொல்ல முடியாது செய்ய முடியும். ஆனால் எனக்கு மனமில்லை, அழகில்லை. இன்று போய் நீ நாளை அம்மா பெத்த எப்படியோ அந்த உருவத்தோடு இருக்க. அதனால எனக்கு மனசு வரல.